வணக்கங்க. ஜேர்னலிங்னா என்ன? ஜேர்னலிங்கோட பயன்கள் என்னென்ன? சிம்பிளா எப்படி ஜேர்னலிங் எழுத ஆரம்பிக்கலாங்கிறத பத்திலாம் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். தாமதிக்காம வீடியோக்குள்ள போலாம். வாங்க. முதல்ல ஜேர்னலிங். இந்த டேர்ம் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துடலாம். ஜேர்னல் இத குறிப்பேடு, பத்திரிகை, இதழ்னு சொல்லலாம். டெய்லி ஜேர்னல் இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எல்லாரும். உலக நிகழ்வுகள் அச்சிடப்பட்டு நம்ம கிட்ட வரும். அதான் ஜேர்னல். ஜேர்னலிங்கிறது தனி நபரோட எண்ணங்களை பதிவிடுறதுக்கு இங்க பயன்படுத்த போறோம். சிம்பிளா சொல்லணும்னா நினைக்கிறதெல்லாம் எழுதி வைக்கிறது. இதுக்கு எந்தவித கட்டுப்பாடோ வரையறையோ கிடையாது. டைரியில தான் எழுதணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அது ஒரு டிசிப்ளின்காக. ஒரு சின்ன பேப்பர் கிடைச்சா கூட அதில் எழுதலாம். நீங்கள் சாக் பீஸில் எழுதிட்டு அதை அழிச்சிடலாம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? ஏன் ஜேர்னலிங்? நம்ம மனசு சில நேரங்களில் இல்லை, பல நேரங்களில் நிறைய யோசனைகள்னாலையும் உணர்வுகள்னாலையும் நிறைஞ்சிருக்கும். நம்மால அன்றாட வேலைகளில் கூட முழுசாக கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை தான் இருக்கும். எந்த ஒரு முடிவையும் சரியா எடுக்க முடியாம மனசு குழம்பி இருக்கும். சுழல் மாதிரி ஒரே விஷயத்துல எண்ணம் சுழன்றுகிட்டே இருக்கும். நம்மளால எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வை தெளிவா எடுக்க முடியாது. மற்றவங்க கிட்ட நம்ம பிரச்சனையை பேசும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்க சொல்யூஷன் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு தானாவே ஒரு கிளாரிட்டி வரும். ஏன்னா ஒருத்தங்கள்ட்ட எடுத்து சொல்லும்போது தான் நம்ம அதை ஒரு ஆர்கனைஸ்டு மேனர்ல சொல்லுவோம். அப்ப நம்மளுக்கே ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இந்த இடத்துல இன்னொருத்தங்க கிட்ட சொல்றதுக்கு பதிலா நம்ம எண்ணத்தெல்லாம் எழுதணும்னா நம்மளுக்கே ஒரிஜினல் பிரச்சனை என்ன, அதை எப்படி அணுகலாம் அப்படிங்கிற தெளிவான அறிவு நம்மளுக்கு வரும். ஜேர்னலிங்கிறது ஒரு மெத்தட், ஒரு டெக்னிக். எதுக்கு? மனசை சாந்தப்படுத்துறதுக்கு, குழப்பமா இருக்கிற மனசை அமைதிப்படுத்துறதுக்கு. இது யாரெல்லாம் எழுதலாம்? எழுத தெரிஞ்சவங்க எல்லாருமே எழுதலாம். இந்த லாங்குவேஜ் தான்னு கிடையாது. பேச்சு வழக்கு மாதிரி தங்கிலீஷில் கூட எழுதலாம். பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ், அந்த மாதிரி உங்களுக்கு எழுதுறதுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜேர்னலிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பிளானிங், கோல் செட்டிங், இன்டென்ஷன், கிராட்டிடியூட், அப்ரிஷியேஷன், மைண்ட்ஃபுல்னஸ்னு இன்னும் நிறைய வகைகள் இருக்குது. பிளானிங்னா என்னென்னா, இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு டேக்கான பிளான் எழுதலாம், இல்லை ஒரு மந்த்துக்கான பிளான் எழுதலாம். நம்ம அம்மாலாம் வீட்டில் பட்ஜெட்டிங் எழுதுறதுக்கு ஒரு டைரிலாம் வச்சுருப்பாங்கல்ல, அன்னன்னைக்கு என்னென்ன செலவு பண்ண போகிறோம், இல்லை ஒரு மாதத்துக்கு எதெல்லாம் செலவு எதெல்லாம் வரவுன்னு அழகாக எழுதுவாங்கல்ல, அதான் பிளானிங். கோல் செட்டிங், நம்ம ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை நோக்கி இன்னைக்கு நம்ம எடுத்து வைக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், அந்த கோலுக்காக இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிட்டு வருது. இன்டென்ஷனுங்கிறது இன்னையோட நாள் எனக்கு எப்படி இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட் பண்ணுறது. உதாரணமாக, இன்னைக்கு என்னோட நாள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா இன்னைக்கு நாள் அமைதியாக இருந்துருமா? இல்லை. சண்டை வர மாதிரியோ கோவப்படுற மாதிரியோ ஒரு சூழ்நிலை எழுந்துச்சுன்னா நம்ம எழுதுனது நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணும். அப்பப்போ அது ஞாபகத்துக்கு வரும். இது கொஞ்ச நாள் தொடர்ந்து நம்ம செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம போட்ட இன்டென்ஷனுக்கு நம்ம அலைன் ஆகி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். கிராட்டிடியூடுங்கிறது என்னன்னா நன்றி செலுத்துறது. நம்மளுக்கு கிடைச்சது, நம்ம நாளுக்காக, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகன்னு நம்ம சுற்றி இருக்கிற விஷயத்துக்காக எல்லாம் நன்றி செலுத்துறது. இது நம்ம மைண்டில் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை க்ரியேட் பண்ணும். அண்ட் நிறைய புலம்புவோம்ல, எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு. அதை தாண்டி நம்மளுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்து அப்ரிஷியேஷன். நம்மளையே அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம மற்றவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதா இருந்தாலும் இதில் எழுதலாம். இன்றைக்கி ஒரு 4 பிளான் நான் செட் பண்ணியிருக்கேன்,
அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நானே என்னை பாராட்டி எழுதி வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம மனசை அமைதிப்படுத்துறதுக்கு, நம்ம மூளைக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்கு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம மனசையும் மூளையையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜேர்னலிங் டெக்னிக். மைண்ட்ஃபுல்னஸ், இந்த மொமெண்ட் என்ன தோணுதோ எதை பற்றியும் யோசிக்காமல் அதை அப்படியே பதிவு பண்ணுறது. இந்த மாதிரி இன்னும் நிறைய டைப்ஸ் ஜேர்னலிங்கில் இருக்குது. இது எல்லாமே ஒரு செல்ஃப் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி லைன் பை லைனாக ஒரு சிங்கிள் சென்டென்ஸாக எழுதணும்னு எந்த அவசியமும் இல்லை. பேராகிராஃபும் எழுதலாம். அப்படியே நினைக்கிறத நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கலாம். ஜேர்னலிங் தொடங்குறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? ஒரு நோட் இல்லை ஒரு டைரி தனியாக டெடிகேட்டடாக இதுக்குன்னே வச்சுடுங்க. அப்புறம் ஒரு பேனா. இப்போ எப்படி எழுத ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் டைரி எழுதுகிற பழக்கம் இல்லை, இப்போ தான் முத ஜேர்னலிங் பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக எப்படி தொடங்கலான்னா, காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கான டே செட் பண்ணுறது, இல்லை இன்னைக்கான சிம்பிள் அச்சீவபிள் கோலை செட் பண்ணுறது. செய்ய முடியாத விஷயங்களை எழுதிட்டு எண்ட் ஆஃப் த டேயில் நம்ம டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. நம்மளையே நம்ம மோட்டிவேட்டடாக பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக்கே இருக்குது. இதை எழுதுறதே ஒரு பேர்டனாக நீங்கள் நினச்சிக்கூடாது. ஸோ சிம்பிளாக பார்த்தோன்னா, இன்றைக்கு டேக்கான பிளான் ஒரு 5 நீங்கள் வச்சுக்கலாம். அச்சீவபிளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். முதல்ல மூளைக்கு நம்மளால் முடியுங்கிறத புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மனசு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். உதாரணமாக, இன்றைக்கு என்னோட பிளான் எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், வாக்கிங் போகணும், ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து விடணும், நைட்டு டின்னர் ஏர்லியராக முடிக்கணும் அப்படின்னு ஒரு 5 கோல் செட் பண்ணிக்கிறேன்னா, அதை காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பிளானை எழுதிட்டுருது. அடுத்து நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிராட்டிடியூட் ரைட்டிங் எழுதலாம். இந்த நாளில் எனக்கு என்னென்ன கிடச்சிச்சு, அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு 5 கிராட்டிடியூடு. இன்றைக்கி எனக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடச்சிச்சு, இன்றைக்கி கரண்ட் ஆஃப் ஆகவே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி தெரிவித்து நம்ம எழுதலாம். நான் இன்றைக்கி ஹெல்த்தியாக இருந்தேன், என்னோட உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு, என்னோட வேலைகளெல்லாம் செய்யறதுக்கு அது சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணுனாலும் எழுதலாம். ஜேர்னலிங்க்கு ஒரு ஸ்ட்ரக்சருங்கிறது கிடையாது. நம்ம மனசில் நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் கச்சாமுச்சான்னு. ஆனால் நீங்கள் அது பயங்கர ஸ்பீடாக நடக்கும். ஆனால் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறத எழுதும்போது அதோட வேகம் குறைஞ்சிடும். ஏன்னா மனசு நினைக்கிற வேகத்துக்கு நம்மளால் எழுத முடியாது. அப்போ உங்கள் மைண்ட் காமாக ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஜேர்னலிங்கோட இன்டென்ஷன். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜேர்னலிங்னா என்ன, அது எதுக்காக செய்கிறோம், அதை எப்படி செய்யணும். ஸோ இனிமேல் உங்கள் டேயை ஜேர்னலிங் பண்ணுறதோட ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஜேர்னலிங்கோட எண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா முதல்ல ஒரு புது ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பொழுதுமே அதை டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் நம்ம மனசு நினைக்கும். இதை நீங்கள் பழக ஒன்ஸ் நீங்கள் செட் ஆகிட்டிங்கன்னா இது சிறு துளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி இந்த சின்ன செயல் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் மனசுக்கு கொடுக்கும். ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஜேர்னலிங் எழுத ஆரம்பித்து 1 மாதத்துக்கு அப்புறம் கமெண்ட்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட சஜஷனை, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஜேர்னலிங்கை ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது எனக்கு எங்கள் மேம் டாக்டர் லாவண்யா தான்.
அவங்க ஒரு ஹோமியோபதி டாக்டர். எங்கள் காலேஜில் மேமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் அவங்க கிட்ட கண்டினியூ பண்ணியிருந்தேன். அண்டு இவங்க ஜேர்னலிங் சம்மந்தமாக கிளாஸ் கூட எடுத்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து தான் இந்த ஜேர்னலிங் பற்றின நாலேஜ் எனக்கு கிடச்சிச்சு. இந்த சமயத்தில் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையோடு பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.